ஹலோ டியர்ஸ், வெல்கம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எந்த பக்கம் பார்த்தாலும் நாம் கேட்குற வேர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கே தெரியாத விதத்தில் இந்த டெக்னாலஜியோட க்ரோத்துக்கு நாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனி வர காலகட்டத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜி என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது? நம்மளை மாதிரி திங்க் பண்ணி ஹியூமனை விட பவர்ஃபுல்லாக இருக்க போதா? நம்மளை மாதிரி ஹியூமன்ஸும் இந்த ஏஐயும் ஒன்னா? நாம் திங்க் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் மிஷினும் திங்க் பண்ணுமா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நாம் ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஒர்க்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் ஆர்டிஸ்ட் கிட்ட பெயிண்டிங் ஒர்க்கை கொடுக்கும்போது நாம் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் எமோஷன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்யூஷன்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க லைஃப்பில் பார்த்த விஷயம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி அவங்களோட ஒர்க்கில் அப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி வர ஃபைனல் பெயிண்டிங்கில் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். இதே ஒர்க்கை ஒரு ஏஐ ஆர்டிஸ்ட்டை கொடுக்கும்போது அது ட்ரெயினாக இருக்கிற சாம்பிள்ஸ்லாம் மட்டும் வச்சு தான் பெயிண்டிங் பண்ணும். ஏன் அதால் ஹியூமன் பண்ணுற பெயிண்டிங்கை விட பெட்டராகவே பண்ண முடியும். ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணது கூட அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி ஏஐயால் பண்ண முடியும். அதோட அவுட்புட் ரிசல்ட் நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கனெக்ட் பண்ணாது. எதுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும், ஏன் இந்த பிளேஸில் இந்த கலர் கொடுக்கணும்னு யோசிக்காது. சிம்பிளாக நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த வேலையை செய்யும். சிம்பிளா சொல்ல போனா எந்திரன் தமிழ் மூவில வர சிட்டி ரோபோ மாதிரி தான். ஃபீலிங்ஸ்னு ஒன்று வரும்போது தான் அதோட ரியல் ஃபேஸ் வெளியில வரும். ஸோ இப்போ இருக்கிற ஏஐ மாடல்ஸ் எல்லாமே அதில் ட்ரைனிங் கொடுத்துருக்கிற டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். புதுசாக டேட்டா வர வர செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கும். மேபி இன் த ஃபியூச்சர் ஹியூமன்ஸ் மாதிரி ரோபோட்ஸும் செல்ஃபாக திங்க் பண்ணி டிசைட் பண்ணுறது, எமோஷனல் கனெக்ட்லாம் கொண்டு வரலாம். இப்போ இருக்கிற டேட்டா மாடல் அண்ட் மிஷின் லேர்னிங்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.